Hey guys, welcome to Chennai Race SSC யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஷெடியூல்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்டார்ட் வித் பார்ட்ஸ். ஸோ பார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 கான்ஸ்டிடியூஷனில் இருக்குன்னு நம்ம வந்து நிறைய வாட்டி படிக்கிறப்ப படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ கான்ஸ்டிடியூஷன்றது ஒரு புக் அப்படின்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சாப்டருக்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆர்டிகல்ஸ்ன்றது இருக்கும். ஓகேவா. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் உருவான டைமில் தேர் வர் 22 பார்ட்ஸ். இன்னைக்கு தேதியில் தேர் ஆர் 25 பார்ட்ஸ். இப்போ ஒரு பார்ட்டை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதோடைய ஷார்ட் ட்ரிக் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் டெரிட்டரியை பற்றி சொல்லுது. ஸோ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் அதில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்ட் வந்து குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுது. அகெயின் சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னா எந்த பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறதுன்றது ரொம்ப தெரிய வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் தோஸ் பேசிக் ரைட்ஸ். அதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு பார்ட் 3ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது இருக்கு. ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு. பார்ட் 4A இது வந்து ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஆட் பண்ணது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. இது வந்து ஆர்டிகல் 51A கீழே இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 5. பார்ட் 5 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ஆர் தி யூனியனை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 52ல இருந்து 151 வரைக்கும். பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் தி ஸ்டேட்ஸ் அண்ட் இது வந்து ஆர்டிகல் 152ல இருந்து 237 வரைக்கும் சொல்லுது. பார்ட் 7 முன்னாடி இருந்துச்சு, இப்போ கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த மொத்த பார்ட்டுமே வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பி ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருக்கு. பார்ட் பி ஸ்டேட்னா என்னன்றது வந்து நம்ம வந்து பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி படிக்கிறச்ச டீட்டெயிலாக படிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 8 வந்து யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுது சரிங்களா. ஸோ பார்ட் 1 வந்து நம்மளுக்கு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நம்மளுடைய ஒன்றியம்னு சொல்லுவோம், இந்திய ஒன்றியம், அப்புறம் அதோட எல்லைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஆனால் வந்து பார்ட் 8 வந்து யூனிய பிரதேசங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, யூனியன் டெரிட்டரிஸ், அதை பற்றி சொல்லுது சரிங்களா. இது வந்து 239 to 242 வரைக்கும் இருக்குது ஆர்டிகல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 9 வந்து பஞ்சாயத்து பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பார்ட். இது வந்து ஆர்டிகல் 243லேருந்து 243O வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 9A. பார்ட் 9Aன்றது வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பார்ட்டு. இது வந்து முனிசிபாலிட்டிஸ் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டு. 243Pலேருந்து 243ZG வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 9B. பார்ட் 9B வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி பேசக்கூடிய பார்ட்டு. ஸோ இது வந்து எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 அதில் ஆட் பண்ண ஒரு பார்ட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 10 வந்து ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி சொல்லக்கூடிய பார்ட்டு. இதில் வந்து ரெண்டு ஆர்டிகல் தான், 244 and 244A. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 11 வந்து பார்ட் 5 அண்ட் ப்ளஸ் பார்ட் 6 ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 11 கிடைக்குதா. ஸோ அதே தான் யூனியன் கவர்மெண்ட் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் பற்றி சொல்லக்கூடிய பார்ட் வந்து பார்ட் 11. பார்ட் 12 ஃபினான்ஸ் பற்றி சொல்கிறது, ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ், இதை பற்றி சொல்லக்கூடிய பார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 13 ட்ரேட் காமர்ஸ். ஓகேவா, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வித் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. பார்ட் 14 சர்வீசஸ் அண்டர் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி சொல்லக்கூடிய பார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 14A ட்ரிபியூனல்ஸ், தீர்ப்பாணையங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடிய பார்ட்டு. இது வந்து எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஆட் பண்ணாங்க. இது வந்து பார்ட் ஆர்டிகல் 323A to 323B பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 15 வந்து எலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடிய பார்ட்டு. பார்ட் 16 ஸ்பெஷல் ப்ராவிஷன் டு சர்டன் கிளாஸஸ், நம்மளோட SC/STஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடிய பார்ட்டு. பார்ட் 17 வந்து லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லக்கூடிய பார்ட்டு. அதே மாதிரி வந்து பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ். இப்போ 108னாலே எமர்ஜென்சி தானே, ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க 18. ஓகேவா, எமர்ஜென்சி பற்றின ப்ராவிஷன்ஸ் சொல்லக்கூடிய பார்ட்டு.
பார்ட் 19 வந்து மிஸ்செலேனியஸ் ப்ராவிஷன்ஸ் சொல்லக்கூடியது. பார்ட் 20 வந்து அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். இதில் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது, ஆர்டிக்கல் 368. அதாவது நம்மளுடைய அரசியல் அமைப்பை எப்படி திருத்தம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து பார்ட் 20யோட வேலை. ஆர்டிக்கல் 368 கீழே அதை சொல்லியிருக்காங்க. பார்ட் 21 அது வந்து டெம்பரரி டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ், நம்மளுடைய ஆர்டிகல் 370 போன்ற நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்த பார்ட்டுக்குள்ளே 21க்குள்ளே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட் 22 ஷார்ட் டைட்டில், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பார்ட் 22ல் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஓவராலாக பார்ட் 22 தான் இருக்குது. பட் நம்ம என்றப்போ நடுவில் பார்ட் 14A, பார்ட் 4A இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஓவராலாக நம்ம கவுண்ட் பண்ணுறச்சு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து பார்ட் 25. பட் கடைசி பார்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து பார்ட் 22 தான். ஓகேவா. ஸோ வித் திஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கான ஷார்ட்கட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்கட் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 ஷார்ட்கட்டாக அதை பிரிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி டு மீட் சைல்ட் ஆஃப் ஷாம் அண்ட் ராம். ஸோ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து யூஎஸ்ஏல இருக்கார். ஓகேவா. ஸோ அவங்க வந்து கேட்குறப்போ அவங்க கிட்ட நம்ம சொல்கிறோம் யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி. ஸோ யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனியன் அண்ட் டெரிட்டரி, ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து சிட்டிசன்ஷிப். தேர்ட் பார்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஃபோர்த் பார்ட் வந்து டிபிஎஸ்பி. 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். யூஎஸ்ல வந்து பார்ட் 5 வந்து யூனியன் கவர்மெண்ட். பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். பார்ட் 7 இல்லை இல்லையா. ஸோ 8 வந்து யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா. ஸோ 7க்கு பதிலாக 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 7 கிடையாது. 8 வந்து யூனியன் டெரிட்டரிஸ். 9 வந்து பஞ்சாயத். 9A முனிசிபாலிட்டி. 9B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதுக்கப்புறம் 10 பார்ட் 10 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகேங்களா. அதை பற்றி சொல்லக்கூடிய பார்ட் வந்து பார்ட் 10 ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். பார்ட் 11 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அதுக்கப்புறம் பார்ட் 12 ஃபினான்ஸ் பற்றி சொல்லக்கூடியது. பார்ட் 13 ட்ரேட் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டு. பார்ட் 14 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அண்டர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன். சரிங்களா. சர்வீசஸ் அண்டர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் பற்றி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 14A யூ கேன் டேக் எய்தர் திஸ்டி ஆர் திஸ்டி. ஓகேவா. பார்ட் 14A ட்ரிபியூனல்ஸ் பற்றி சொல்லுது, ட்ரிபியூனல்ஸ். பார்ட் 15 எலெக்ஷன்ஸ். பார்ட் 16 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுது. ஸ்பெஷல் ப்ராவிஷன் டு சர்டன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்ட் 16 கீழே இருக்குது. பார்ட் 17 ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பார்ட் 17. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அல்லது லாங்குவேஜஸ் பற்றி சொல்லுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 18. பார்ட் 18 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸை பற்றி சொல்லுது. எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ். பார்ட் 19 மிஸ்செலேனியஸ். ஓகேயா. மிஸ்செலேனியஸ் ப்ராவிஷன்ஸை பற்றி சொல்கிறது வந்து பார்ட் 19. அதே மாதிரி வந்து as A stands for amendment, பார்ட் 20 amendment of the constitution. அதுக்கப்புறம் பார்ட் 21 பார்ட் 21 வந்து டெம்பரரி ப்ராவிஷன்ஸை பற்றி சொல்லுது. பார்ட் 22 வந்து ஷார்ட் டைட்டிலை பற்றி சொல்லுது. So this is the shortcut. So you can fly directly from US to UP to meet child of Sham and Ram. ஓகேவா. அப்போ பசங்களை பார்க்க போகும்போது என்ன வாங்கிட்டு போகணும், ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் மேகி மட்டும்தான் டேஸ்டி ஸ்நாக்காக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரிக் மூலமா யூ கேன் ரிமெம்பர் ஆல் தி 25 பார்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான்.